பொதுவா எந்த ஒரு ஜாதகத்திலயுமே 10ஆம் அதிபதியும், லக்னாதிபதியும் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். இப்போ தனுசு லக்னம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, லக்னாதிபதி குரு, 10ஆம் அதிபதி புதன். மீன லக்னத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, லக்னாதிபதி குரு, 10ஆம் அதிபதி குரு. அதே சமயத்தில மிதுன லக்னத்தை எடுத்தீங்கன்னா, லக்னாதிபதி புதன், 10ஆம் அதிபதி குரு. கன்னி லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, லக்னாதிபதி புதன், 10ஆம் அதிபதி புதன். அப்போ மீன லக்னத்துக்கும், கன்னி லக்னத்துக்குமே 10ஆம் அதிபதி ஒருவராக வருவார்கள். இந்த அமைப்புடைய ஜாதகருக்கு இப்போ மீன லக்னமாகட்டும், கன்னி லக்னமாகட்டும் 10ஆம் அதிபதியோ, லக்னாதிபதியோ ஒருபோதும் கெடக்கூடாது. அப்படி கெடாம 2 பேருக்கும் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு ஏற்பட்டிருந்தால், நிச்சயமாக அந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா தான் இருக்கும். காரணம் என்னன்னா, 10ஆம் இடங்கிறது தொழில மட்டும் கிடையாது. 10ஆம் இடம்ங்கிறது பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம், சங்க பதவி இதெல்லாம் குறிக்கக்கூடியது. அப்போ ஒரு மனிதன் கௌரவமா, அந்தஸ்தா இருக்கணும்னா, அந்த மனிதனுக்கு பட்டம், பதவி இதெல்லாம் தேவை. அப்போ ஒரு ஜாதகத்தில நம்ம 10ஆம் அதிபதினா முழுக்க முழுக்க தொழில மட்டுமே எடுத்துக்கக்கூடாது. அப்போ லக்னாதிபதியும் 10ஆம் அதிபதியும் ஒருவராகி, அவர் ஜாதகத்தில் வலுவாக இருந்தால், ஜாதகருக்கு புகழ், பட்டம், பதவி, அந்தஸ்து, கௌரவம், தொழில் இதெல்லாம் நிலையா கிடைக்கும். அவர் பாதிக்கப்பட்டிருந்தா தான் நினைத்த வாழ்க்கையை அடைய முடியாது. வாழ்க்கையே போராட்டமாக இருக்கும். அப்ப மீன லக்னத்தை பொறுத்தவரைக்கும், கன்னி லக்னத்தை பொறுத்தவரைக்கும் 10ஆம் அதிபதி ஒருவராகவோ, லக்னாதிபதி ஒருவராகவோ வருவார். மீன லக்னத்துக்கு லக்னாதிபதி குரு, 10ஆம் அதிபதி குரு. கன்னி லக்னத்துக்கு லக்னாதிபதி புதன், 10ஆம் அதிபதி புதன். அப்ப இந்த 2 ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும், இவர்கள் இருவருமே புதனும் சரி, குருவும் சரி கெடாமல் இருந்தால், அந்த ஜாதகருடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். அவர் நினைச்சது நடக்கும், கேட்டது கிடைக்கும், வாழ்க்கையில உயருவார். இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்கள். நன்றி, வணக்கம்.